கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் பேர் ஸ்ரீனிவாசன். என்னோடய மிஸ்ஸஸ் நேம் வந்து சுதா. ஸோ நான் ஆவடியிலேருந்து வரேன். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா 2021 வந்து பார்த்திங்கன்னா மேரேஜ் ஆச்சு. மேரேஜ் ஆன ஒரு 4 months வந்து கன்சீவ் ஆனாங்க. பட் எங்கள் 2 பேருக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால அந்த ஒரு 5 months பேபியை வந்து ஒரு ஜென்ஸ் பேபி. ஸோ அதை வந்து நாங்கள் இழந்துட்டோம். ஸோ இழந்தாலும் வந்து எங்களுக்குள்ளே வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால டிவோர்ஸ் வரைக்கும் போச்சு. ஸோ அந்த டிவோர்ஸ் எல்லாம் மறந்துட்டு ஸோ நாங்கள் 2 பேர் உறக்கமாக இருந்தோம். நாங்கள் 2 பேருமே வந்து சேரணும் அந்த ஒரு தீர்வில். ஏன்னா இணைச்சவர் வந்து ஆண்டவர் எங்களை. ஸோ அதனால் வந்துட்டு நாங்கள் வந்து அந்த ஒரு முடிவுலேருந்து ஜெபம் பண்ணோம். ஜெபம் பண்ணி 2 பேருமே நல்லா சேர்ந்து ஸோ ஐயா கிட்ட வந்து February month வந்து ப்ரேயர் பண்ணோம். நாங்கள் ஜூனில் வந்து அந்த குழந்தைய இழந்தோம். சில அடுத்த வருஷத்தில் May 31 எங்களுக்கு வந்து ஆண் பிள்ளையை கொடுக்கும்படி கர்த்தர் ஆசீர்வதித்தார். கர்த்தருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரி, நன்றி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் தாமே என்னையும் சாட்சியாக நிறுத்திருக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். என் பேர் ஜாக்லின். நான் வில்லிவாக்கத்துலேருந்து வரேன். இவங்க என் கணவனார். எனக்கு வந்து கல்யாணம் ஆகி 3 வருஷமாக குழந்தையே இல்லாமல் இருந்தேன். நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம். போன வருஷம் ஆகஸ்ட் மாதம் வந்து அந்த இடத்துல உட்காந்து நான் ப்ரேயர் பண்ணேன். ஆண்டவரே, நான் வந்து அடுத்த வாட்டி இந்த இடத்துக்கு நான் வரும்பொழுது நான் கன்சீவாக இருக்கணும், இல்லை என் கையில் குழந்தையோட நான் வந்து நின்று சாட்சி சொல்லணும் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு ப்ரேயர் பண்ணிகிட்டே உட்காந்துருந்தேன். லாஸ்ட்டில் வந்து அங்கிள் எண்ணெய் வச்சு எல்லாருக்குமே ப்ரேயர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எனக்கு எப்படியோ சான்ஸ் கிடச்சிது அங்கே நிற்கிறதுக்கு. நான் வந்துட்டு அப்படியே அங்கிள் கிட்ட ப்ரேயர் பண்ணதுக்கு கரெக்டாக வந்து நிற்கும்போது அங்கிள் என் வயிற்றில் கை வச்சு கர்ப்ப தடைங்கள்லாம் உடையுது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ப்ரேயர் பண்ணாங்க. நான் இப்போ வந்து 6 மாசமாக கன்சீவாக இருக்கேன். கர்த்தருடைய நாமத்துக்கு கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? எடுத்து வாசிங்க. உபாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 31வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. எடுத்து வாசிப்போமா? ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போகிறது போல நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிறது வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. ஏசாவையும் யாக்கோபையும் குறித்து வேதம் சொல்லும் பொழுது இந்த ஏசா என்கிறவன் அவங்க தாய் தகப்பனுக்கு மனநோவு உண்டு பண்ணினான் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதனால ஒரு அளவுக்கு மேல அவனால் வளர முடியவில்லை. ஆனால் இந்த யாக்கோபோ தன்னுடைய தாய் தகப்பனுக்கு எல்லா காரியத்திலும் நல்லதை செய்து கொடுத்து அவனுடைய ஆசீர்வாதத்திற்கு பாத்திரவானாய் மாறினான். இந்த வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் அவனை பூமியின் உயர்ந்த ஸ்தானங்களிலே ஏறி வர பண்ணி யாக்கோபின் சுதந்திரங்களினாலே அவனை அலங்காரம் பண்ணி அழகு பார்த்தார். ஹல்லேலூயா. இந்த யாக்கோபு பிழைக்க போன இடத்துல முதலாவது 10 முறை சம்பளம் மாற்றப்பட்டது உண்மைதான். ஆனால் ஒரு நாள் ஆண்டவர் இந்த வசனத்தின்படி அவனை உணர்த்தினார். இவ்வளவு நாளை நீ பெண்ணுன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணுறதுக்குன்னு நீ அவங்ககிட்ட போயிட்டு அடிமையாக கடந்து வேலை செய்துட்ட, இதுக்கு மேலே உனக்குன்னு ஒரு குடும்பம் ஆச்சு அப்படின்னு ஆண்டவர் உணர்த்தும் பொழுதுதான் அவன் தம் மாமனை பார்த்து சொல்லுகிறான், இவ்வளவு நாளும் நான் என்னுடைய மனைவின்னு சொல்லிட்டு இந்த ஒரு கல்யாணத்துக்காகவே விளையாட்டுத்தனமாக இருந்துட்டேன். இப்பொழுது எனக்கு பிள்ளைகள் ஆய்விட்டார்கள். இனி என் குடும்பத்திற்கு எப்பொழுது நான் சம்பாதிப்பது என்று ஒரு கேள்விக்குறியை மாமனிடத்தில் வைக்கிற அளவுக்கு விளையாட்டுத்தனமாயிருந்த பிள்ளையை கர்த்தர் உணர்த்தினார். அதுதான் இந்த வசனம். அவனை கண்டுபிடிச்சாரு, அவனை ஆண்டவரே நடத்தினார். அவங்க மாமன் ஒரு கொண்டு போயிட்டு வேலையில் சேர்த்து 10 முறை சம்பளம் மாற்றி எல்லாம் நடந்து கல்யாணம் எல்லாம் நடத்தி வச்சார். ஆண்டவர் எல்லாம் நடத்தினார். ஒரு சூழ்நிலை வந்தது, இவன் விளையாட்டுத்தனமாகவே இருக்கிறான், இவனுக்கு இன்னும் பொறுப்புணர்ச்சி வரவில்லை என்று ஆண்டவர் ஒரு நாள் அவனிடத்தில் உணர்த்துகிறார். இதுக்கு மேலே நீ விளையாட்டு பிள்ளை மாதிரி இருக்காத, மனைவி ஆச்சு பிள்ளைகளாச்சு, என்ன நீ விளையாட்டுத்தனமாக இருக்கிற என்று ஆண்டவர் உணர்த்தும் பொழுதுதான் அவனுக்கு உணர்வடைந்து மாமனிடத்தில் போய் சொல்லுகிறான், இவ்வளவு நாள் நான் அடிமையாக வேலை செய்தாச்சு, ஆனால் இதுக்கு மேலே நான் என்னுடைய ஊருக்கு போயிட்டு என் மனைவி பிள்ளைகளோட செட்டில் ஆக போகிறேன் என்று சொல்லிட்டு அழகாக ஒரு வார்த்தை சொல்லுகிறான், என் குடும்பத்திற்கு இனி எப்பொழுது நான் சம்பாதிப்பேன். ஒரு பொறுப்புணர்ச்சி.
என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன், உங்கள் பிள்ளைகளுக்கு ஒருவேளை இதுவரைக்கும் பொறுப்பு இல்லாமல் என் பிள்ளைங்க வளர்கிறாங்க, இன்னும் பொறுப்பு வரல, என் மகளுக்கு பொறுப்பு வரல, மகனுக்கு பொறுப்பு வரல, வாலிப வயசாச்சு, கல்யாணம் பண்ணி வச்சும் பொறுப்பு வரல, மனைவி அம்போன்னு விட்டுட்டு அவன் பாட்டுக்கு சுற்றிட்டு இருக்கிறான், பிள்ளைகளை அம்போன்னு விட்டுட்டு அவன் பாட்டுக்கு சுற்றுறான், மனைவி பிள்ளைன்ற அந்த ஒரு கிரிப் இன்னும் வரல அவனிடத்தில் என்று ஒருவேளை நீங்கள் கண்ணீரோடு வந்தீங்கன்னா இன்றைக்கு அந்த பிள்ளைகளை இயேசுவிடத்தில் ஒப்புக்கொடுங்கள். அவன் நேரம் அவங்க மாமனார்கிட்ட சொன்னான், என் குடும்பத்திற்கு நீ எப்பொழுது சம்பாதிப்பது? அப்போ தான் அடுத்து ஒரு புது வழி பிறக்கிறது. ஆண்டவர் உணர்வடைய வைத்த உடனே அடுத்து ஒரு புது வழி பிறக்குது. என்னென்னா அவங்க மாமனார் சொல்கிறாரு, சரிப்பா இவ்வளோ நாளாக நீ சம்பளத்துக்கு வேலை செய்த, இதுக்கு மேலே என் பிஸ்னஸில் உன்னை பார்ட்னராக வச்சுக்கிறேன், இந்த ஆடுகளை மேய்க்கும் பொழுது பொலிகிற ஆடுகள் டிசைனாக குட்டி போட்டால் உனக்கு அந்த ஷேரு, பிளைனாக குட்டி போட்டால் எனக்கு அந்த ஷேருன்னு சொல்லிட்டு அவர்கள் ஒரு பிஸ்னஸ் அக்ரிமெண்ட் பண்ணி கொண்டு இப்போ வேலைக்காரனாக இருந்தவன் முதலாளி ஆகிட்டான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எப்போ அந்த காரியங்கள் நடந்ததுன்னா ஆண்டவர் அவனுக்கு உணர்வை கொடுக்கும் பொழுது, தன் குடும்பத்திற்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்கிற ஆசை வரும் பொழுதுதான் கர்த்தர் உன்னை உயர்த்துவார். ஆண்டவர் உணர்த்தினார், அதன் பிறகுதான் அவனை உயர்த்தினார். நிறைய பேருக்கு ஆண்டவர் உணர்வை கொடுக்கும் பொழுது நிறைய பிள்ளைகள் அதை கண்டு கொள்வது இல்லை. அன்றைக்கு அவன் உணர்வடைந்ததற்கு பிறகு மாமனிடத்தில் சொல்லுகிறான், அவனுக்கு முதலாளி ஸ்தானம் வருகிறது. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா பரிவாரங்களோடு ஊருக்கு திரும்பி வருகிறான். வெறும் கையும் கோலுமாக யோர்தானத்தை விட்டு கடந்து போனவன் இன்றைக்கு பரிவாரங்களோடு ஊருக்கு திரும்பி போகிறான். வேதம் சொல்லுகிறது, அவன் ஊரிலே போய் தனக்காக ஒரு வீட்டை கட்டுவதற்கு ஒரு இடத்தை வாங்கி ஒரு பெரிய வீட்டை கட்டி கொண்டு தன் மிருக ஜீவன்களுக்காக கொட்டாரங்களை கட்டினானா. அப்படின்னா எவ்வளோ செல்வத்தோடு போயிருப்பான்னு பார்த்துருங்க. ஊருக்கு திரும்பி போய் ஒரு நல்ல வீட்டை இடத்த வாங்கி அவனுக்குன்னு ஒரு வீடு கட்டிட்டு, குடும்பத்துக்கு வீடு கட்டிட்டு, தன்னுடைய மிருக ஜீவன்களை வளர்ப்பதற்கு கொட்டாரங்களை, மாட்டு கொட்டகைகளை உண்டாக்கினான் என்று வேதம் சொல்லலை, கொட்டாரங்களை போட்டானான். அப்படின்னா மாடுகள் தங்குவதற்கு, ஆடுகள் தங்குவதற்கே மனுஷன் வாழ்கிறதை விட பயங்கரமான கொட்டாரங்களை போடுற அளவுக்கு கர்த்தர் அவனை செல்வ சீமானாய் மாற்றினார். இத்தனைக்கும் பின்னணி தாய் தகப்பனுடைய ஆசீர்வாதம். இவை எல்லாவற்றையும் வைத்துதான் ஆண்டவர் அவனை உயர்த்தினார். வேதம் சொல்கிறது, கண்மலையிலிருந்து வடிகிற தேனை அவனுக்கு கொடுத்தார். அல்லேலூயா. ஆமா, கண்மலையில் உள்ள தேனையும் கற்பாறையிலிருந்து ஒழுகும் எண்ணெயையும் ஆண்டவர் அவனுக்கு கொடுத்து, நல்ல பயிர் வகைகளை கொடுத்து இந்த பூமியில் அவனை ஓகோன்னு வச்சார். எத்தனை பேர் ஆமீன் சொல்ல முடியும்? அல்லேலூயா. இப்போ அப்பா பிள்ளைகளுக்கு இடையில உள்ள உறவை ஆண்டவர் சொல்லிட்டார். அடுத்து அம்மா பிள்ளைகளுடைய உறவை குறித்து ஆண்டவர் என்ன சொல்றார் அப்படின்னா, ஏசாயா 66:13 இப்படியாய் சொல்லுகிறது. வாசிப்போமா? ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன். நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். தகப்பன் சுமக்கிறான், தாய் தேற்றுகிறாள். தகப்பன் முழு குடும்பத்தினுடைய சுமைகளை எல்லாம் சுமக்கிற பொறுப்பு ஒரு தகப்பனுடையது. இந்த தாயினுடைய பொறுப்பு என்னன்னா, அந்த பிள்ளைகளையும் புருஷனையும் தேற்றி ஆறுதல் படுத்தி சமாதானமாக குடும்பத்தை நடத்துகிற பொறுப்பு தாயுடையது. அப்போ பாருங்க, தகப்பன் சுமைகளை சுமந்தாலும் இந்த சுமைகளுக்கு மத்தியிலையும் சில கஷ்டங்கள் பிள்ளைகளுக்கு வரும் பொழுது தாய் தான் அந்த பிள்ளைகளை தேற்றுவாள். ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன், நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். அப்படின்னா இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, ஒரு தாய் எப்படி பிள்ளையை தேற்றுவாளோ அதே போல் ஆண்டவர் உங்களை தேற்றும்படி இன்னைக்கு வருகிறாரு. ஆண்டவர் உங்களை தேற்றுவதற்காக தாயை நியமித்திருக்கிறார். தன் ஸ்தானத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவரையும் வைத்திருக்கிறார். நல்ல கவனமாக கேளுங்க. உங்களுடைய கஷ்டமான நேரங்களிலே உங்களை தேற்றுவதற்கு, ஆறுதல் படுத்துவதற்கு கூடவே தாயை கொடுத்த ஆண்டவர். அப்படியும் சில நேரங்களிலே நீங்கள் தேற்றப்படலைன்னா உங்களை தேற்றுகிற தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர் வந்து உங்களை தேற்றுகிறதை நீங்கள் கவனிக்கிறீர்கள். இப்போ பாருங்கள், இந்த பிள்ளைங்க மேக்சிமம் பார்த்திங்கன்னா தன்னுடைய கஷ்டத்தை அப்பாட்ட போய் சொல்ல மாட்டாங்க,
கஷ்டம்னா நேராக போய் அம்மாட்ட தான் நிறைய பேர் சொல்லுவாங்க. எத்தனை பேர் அதை ஆமேன்னு சொல்ல முடியும்? அப்பாவிடத்தில் பிள்ளைகள் பிரச்சனைகள் கொண்டு போகிறதை காட்டிலும் அம்மாவிடத்தில் தான் அதிகமாக தங்களுடைய பிரச்சனைகள் சொல்லுவார்கள். அம்மா தான் அவர்களை தேற்றுவார்கள். சில குடும்பங்களில் பார்த்திங்கன்னா அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க, அம்மா தேற்றுவாங்க. சில குடும்பத்தில் அம்மா போட்டு அடின்னு அடிப்பாங்க, அப்பா மாதிரி தான் தேற்றுவாங்க. எதுக்கு என் பிள்ளையை போட்டு அடித்த அப்படின்னு. பொதுவாகவே நான் கவனிக்கிறேன், வீட்டில் உள்ள பொம்பளை பிள்ளைங்க அப்பா செல்லங்களாக இருக்கும், வீட்டில் உள்ள ஆம்பளை பசங்க எல்லாம் அம்மா செல்லமாக தான் இருக்கும். அல்லேலூயா. நிறைய குடும்பங்கள் அப்படி தான் இருக்கும். ஸோ எதுவாக இருந்தாலும் ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, ஒரு தாயிட்ட தன் பிள்ளையை குறித்த ஏதோ ஒரு கஷ்டம் வந்ததுன்னா அவளால் அந்த பிள்ளை நார்மல் ஆகிறது வரைக்கும் இயல்பாக இருக்கவே மாட்டாள். அவளை அறியாமலே அவளுடைய உடம்பு, சரீரம், ஆவி, ஆத்மா எல்லாம் புலம்பிக்கிட்டே இருக்கும். நான் பார்க்கிறேன், தன் பிள்ளைகளுக்காக தகப்பன்மார்கள் ஜெபிக்க வந்து பிள்ளைகளுடைய பிரச்சனைகளை சொல்லுகிறதை காட்டிலும் அதிகமாய் தாய்மார்கள் தான் வருகிறார்கள். அப்பாமார்கள் பிள்ளையிடத்தில் பாசமாக இருப்பார்கள், அதில் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதெல்லாம் தாண்டி தாய்மார்கள் தன் பிள்ளைகளுக்கு ஒரு கஷ்டம்னா அவங்களால் அதை சீரணிச்சிக்கவே முடியாது, எப்படியாயிலும் அதை கிளியர் பண்ணணும். அதை தான் தாய் பிள்ளைகள் உறவு. பாருங்கள், ஆண்டவர் எல்லாத்துலேயும் வச்சிருக்காங்க. சுமக்கிறதுக்குன்னு ஒருத்தரை வச்சாலும் சுமக்கிறது மட்டும் இருந்தால் அந்த பிள்ளைங்க கம்ஃபர்டபுளாக இருக்காது. அவங்களுக்கு கஷ்டம்னு வரும்பொழுது தேத்துறதுக்கும் ஒரு ஆளை கூட கொடுத்துருக்காரு, அதுதான் தாய். இன்றைக்கி அப்பா அம்மா இந்த ஸ்தானங்களை எல்லாம் பிள்ளைங்க இன்றைக்கி கரெக்டாக புரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறார். இயேசு கிறிஸ்துவனுடைய காலங்களிலே ஒரு தாய் தன்னுடைய மகளுக்காக இயேசுவிடத்திலே வருகிறாள். அவளுக்கு கானானிய ஸ்திரீ என்று பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவள் ஒரு அந்நிய மார்க்கத்தில் உள்ளவள், ஆனாலும் இயேசுவை குறித்து அவள் அறிந்திருந்தாள். இயேசுவிட்ட போனால் என் பிள்ளையுடைய பிரச்சனை தீரான்னு அறிந்து அவள் இயேசுவை தேடி ஒரு நாள் வருகிறாள். வந்து சொல்லுகிறார், இயேசுவே தாவீதின் குமாரனே, என் மகளுக்கு இரங்கும் என்று கேட்கிறாள். என்னுடைய மகளை ஒரு அசுத்தாவி பிடிச்சி அவளை ரொம்ப கொடிய வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறது. அந்த பிசாசுடைய பிடியில் சிக்கிட்டு என் மக அவ்வளோதான் ரொம்ப கொடிய வேதனை அனுபவிக்கிறாள். வேதனை அல்ல, அவள் சொல்கிறா கொடிய வேதனைப்படுகிறாள். அப்படின்னா சொன்னா, இவன் இந்த கொடிய வேதனைன்னு சொல்கிறான்னாலே அதை பார்த்து இந்த தாய் கொடிய வேதனை அனுபவிக்கிறாள். பிள்ளையுடைய அந்த கொடிய வேதனையை கண்டு தாங்க முடியாமல் எவ்வளோ முயற்சி எடுத்துட்டு ஒன்றுலையும் வழி இல்லை. கடைசியாக எனக்கு பிடிக்கலைன்னாலும் நான் இயேசுவை தேடி போகிறேன் என் பிள்ளைக்காக என்று வந்தவள் தான் கானானிய ஸ்திரீ. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அவள் வந்து இயேசுவிடத்திலே முறையிடும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், பிள்ளைகளுக்குரியதை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு கொடுக்க முடியாது, என் பிள்ளைகளுக்குரியது. ஆண்டவருடைய விசுவாசத்தை சோதிக்கிறார். கொடுக்காம இல்லை, என்ன சொல்கிறா பார்க்கலாம் அப்படின்னு விசுவாசத்தை சோதிக்கிறார். அப்போ அவள் சொன்னாள், நீர் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான் ஆண்டவரே, எஜமானுடைய உங்கள் பிள்ளைகளுக்கு போய் அதிலிருந்து உங்கள் பிள்ளைகள் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது கீழே விழுகிற எச்சில் பிரெட்டு, அந்த அப்பங்கள் கீழே விழுந்தால் கூட அதை பார்த்து அதை கீழே இருந்துட்டு அந்த நாய்கள் சாப்பிடுகிறதே நீர் நாயின்னு சொன்னீங்களே, அதே போல் உங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் கொடுத்து போக சாப்பிட்டு கீழே விழுகிற அந்த எச்சில் துணிக்கைகளை எடுத்து அந்த நாய்கள் பிழைக்கிறதே, அதே போல் கீழே விழுகிற எச்சில் துண்டாவது என் பிள்ளைக்காக நீங்கள் கொடுத்தாலே என் பிள்ளை பிழைத்திருப்பாள். அவளுடைய விசுவாசத்தை பார்த்து ஆண்டவர் ஷாக் ஆகிட்டார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகள், ஆண்டவர் சொல்கிறார், இஸ்ரவேலிலே கூட இப்படி ஒரு விசுவாசத்தை நான் காணவில்லை. ஹல்லேலூயா. உடனடியாக ஆண்டவர் அற்புதம் செய்தால். அவள் திரும்பி வீட்டிற்கு போகும் பொழுது அவளுடைய மகள் பிசாசின் கட்டிலிருந்து விடுதலையாகி சுகமாயிருக்கிறதை கண்டாள். ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, ஒரு தாய் தன் பிள்ளைக்கு வைத்தியம் பார்த்து கிளியர் ஆகலைன்னா இதுக்கு மேலே அவள் தலையெழுத்துன்னு விட மாட்டா. அந்த பிள்ளையுடைய பிரச்சனை தீருகிறது வரைக்கும் முயற்சி எடுத்துக்கொண்டே இருப்பாள். அவள்தான் தாய். அந்த தாயை இன்றைக்கு எத்தனை பிள்ளைகள் மதிக்கிறீர்கள்? அந்த தாயினுடைய உணர்வுகளுக்கு இன்றைக்கு எத்தனை பிள்ளைகள் முக்கியத்துவம் கொடுக்கிறீர்கள்? இது வரைக்கும் இல்லைன்னா உன் தாயை நீங்கள் கனம் பண்ணணும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நல்ல தேவ செய்தியை கேட்டீர்கள், அருமையான சாட்சிகளையும் பார்த்தீர்கள். எனக்கும் இப்படி ஒரு நல்லது நடக்காதா என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறீர்கள். இன்றைக்கி இந்த செய்தியில் கேட்ட நல்ல ஆசீர்வாதங்கள் எனக்கு என் குடும்பத்துக்கும் பலிக்காதான்னு எதிர்பார்த்துட்ருக்கிறீங்க.
அவைகள் பலிக்கும். அவற்றை நிறைவேற்றி தருகிற ஆண்டவருடைய சமூகத்தை நாம் நோக்கி பார்ப்போம். அன்பான எங்கள் நல்ல ஆண்டவரே, கோடி ஸ்தோத்திரங்களப்பா. இந்த நல்ல மனமகிழ்ச்சியின் வேலைக்காக உமக்கு நன்றி. இப்பொழுதும் உம்முடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு கண்ணீரோடு உம்முடைய பாதத்தை பிடித்து நிற்கிற என் பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும். என் பிள்ளைகளுடைய குடும்பத்தில் உள்ள எல்லா போராட்டங்களுக்கு இன்றைக்கு ஒரு முடிவு வரட்டும். என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் காணப்படுகிறதான எல்லா போராட்டங்களுக்கு இன்றைக்கு முடிவு வரட்டும். கண்ணீருக்கு முடிவு வரட்டும். ஏமாற்றங்களுக்கு முடிவு வரட்டும். அநேக இடங்களிலே ஏமாந்து போயிருக்கிற என் பிள்ளைகள் இனி எந்த உலக மனுஷன் முன்னிலையில் ஏமாந்து போகாதபடிக்கு தேவ ஞானம் இவர்கள் மேலே கட்டவிழ்த்து விடப்படுவதாகன்னு ஜெபிக்கிறோம். ஏமாற்றத்தின் நிமித்தம், ஏமாந்து போனதை நிமித்தம் இழந்து போன செல்வங்களும் உடைமைகளும் பெயரும் புகழும் மறுபடியும் என் பிள்ளைகளுக்கு கிடைப்பதாகன்னு ஜெபிக்கிறேன். எந்தெந்த பிள்ளை வேலைக்காக பணத்தை கொடுத்து கொண்டு ஏமாந்து நிற்கிறார்களோ, இலவசமாக வேலையும் கொடுத்து பணத்தையும் திரும்பி பெற்றுக்கொள்ள கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணுவீராக. உதவி செய்கிறேன் என்கிற பெயரில் ஏமாந்து போன பிள்ளைகள் அநேகம் பேர் கண்ணீரோடு நிற்கிறாங்க. நல்லதுக்கு தானே நான் கொடுத்தேன், என்னை இப்படி ஏமாற்றிட்டாங்களே என்று நிற்கிற பிள்ளைகள், ஏமாந்து போன அவர்களுடைய நகைகளும் பொருட்களும் பொன்களும் இவர்களுக்கு திரும்பி வருவதாக செபிக்கிறேன். நண்பனுக்காக வேண்டி வீட்டை அடமானம் வைக்க கொடுக்க போனேன், இன்றைக்கி வீடு எனக்கு மிஞ்சாதோ கிடைக்காதோ என்று கதறிக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு அதை மீட்டு தாரும். யார் யார் இவர்களை ஏமாற்றினார்களோ, ஏமாற்றினவர்கள் கண்களில் தயவு கிடைப்பதாக ஜெபிக்கிறேன். ஆண்டவர் தாமே இனி வருகிற நாட்களில் நல்லது கெட்டது எது எது என்று வரையறுக்கத்தக்கதான ஞானத்தை என் பிள்ளைகளுக்கு கொடுத்து, இந்த கபடு வாது சூது நிறைந்த இந்த உலகத்தில் என் பிள்ளைகள் ஞானமாய் நடந்து கொள்ள, கருத்தாய் நடந்து கொள்ள, கருத்தாய் பேச கர்த்தர் என் பிள்ளைகளுக்கு அனுக்கிரகம் பண்ணுகிறதற்காக மக்கு நன்றி. என்னுடைய குடும்பத்தில் இருக்கிறதான எல்லா தடைகளை உடைச்சி ஜெபிக்கிறேன். மகிமையான நல் விசேஷங்கள் என்னுடைய குடும்பத்தில் வசனிக்கப்படும், பேசப்படும் என்று சொன்னீரே. மகிமையான நல்ல காரியங்களெல்லாம் குடும்பத்தில் நடக்கட்டும். இன்றைக்கு இவர்கள் செய்தியிலே கேட்ட அத்தனை நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் இவர்களுடைய சிரசில் வைத்து இவர்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். இவர்கள் எதையெல்லாம் தங்களுடைய செவிகளை கேட்டார்களோ அவைகள் எல்லாவற்றின்படி இவர்களுக்கு ஆக கடவுதுன்னு சொல்லி இவர்களை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அநேக பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு அடி எடுத்து வச்சா 4 அடி சறுக்கிற நிலைமையில் இருக்கிறாங்க. அவர்களுடைய வழிகள் எல்லாவற்றையும் இனி உறுதிப்படுத்துவீராக. இனி கால்கள் சறுக்கக்கூடாது, முயற்சிகள் சறுக்கக்கூடாது. எல்லாம் என் பிள்ளைகளுக்கு சக்ஸஸ் ஆகட்டும். நீ செய்வதெல்லாம் வாய்க்கும் என்கிற வசனத்தின்படி இவர்கள் செய்வதெல்லாம் இனி இவர்களுக்கு வாய்ப்பதாகன்னு இவர்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். காணாமல் போன பொருட்கள் கிடைப்பதாக, காணாமல் போன பிள்ளைகள் வீட்டிற்கு திரும்பி வருவார்களாக. சண்டை சச்சரவுகளுக்கு முடிவு வரட்டும். கணவன் மனைவிகளால் இருக்கிற பிரிவினை மாறி மறுபடியும் ஐக்கியம் உண்டாகட்டும். கழுகு தன் பிள்ளைகளை கூட்டுக்குள்ளே சேர்க்கிறது போல இவருடைய முழு குடும்பமும் இயேசுவுக்குள்ளால் சேர்க்கப்படுவதாக நான் ஜெபிக்கிறேன். இவருடைய சரீரத்தில் இருக்கிற எல்லா கொள்ளை நோய்களுக்கு இன்றைக்கு விடிவு பிறப்பதாக. எத்தனை பிள்ளைகள் கேன்சரில் கஷ்டப்படுகிறார்கள், அத்தனை பேருடைய கேன்சர் வியாதியை தொட்டு குணமாக்குகிற ஆண்டவர் இவர்கள் இருக்கிற அறைகளில் இப்பொழுது இறங்கி வருவீராக. எனக்கு விருப்பம் உண்டு, நீ குணமாக என்று சொல்லி ஆசீர்வதிப்பீராக. எத்தனை பேர் தன்னுடைய 2 கிட்னி பழுதடைந்த நிலைமையில் இருக்கிறாங்களோ, டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்களோ, என்ன பண்ணுகிற நிலைமையில் இருக்கிறார்களோ, அத்தனை பேருடைய கிட்னிஸ் எல்லாம் புதிதாய் மாற்றும். இருதய வாழ்வுகளில் இருக்கிற பிரச்சனைகள் மறைந்து போவதாக. யூட்ரஸில் இருக்கிற கட்டுகள் அறுக்கப்படுவதாக. பிரெயின் டியூமர் மறைந்து போவதாக. ஸ்கின் கேன்சர், பிளட் கேன்சர் மறைந்து போவதாக. தெய்வீக சுகத்தை தாரும். உனக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி உன் வியாதிகளை எல்லாம் குணமாக்குவேன் என்று சொன்னீரே. குணமாக்கி அழகு பார்ப்பீராக. வேதனைகளுக்கும் நெருக்கங்களுக்கும் பஞ்சங்களுக்கும் விலக்கி காத்துக்கொள்ளும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். எங்களுடைய மார்வெல் திருமண தகவல் மையத்தை ஆன்லைன் சேவை மூலம் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். எங்களது மார்வெல் திருமண மையம் கிறிஸ்தவ குடும்பத்தில் திருமணத்திற்கு ஆயத்தமாயிருப்பவர்கள் தங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க சிறந்த திருமண சேவை மையமாக இருக்கிறது. மேலும் மார்வெல் திருமண தகவல் மையத்தில் நீங்கள் பதிவு செய்வதற்கு எங்களது இணையதள முகவரி www.marvelmatrimony.com மற்றும் அலைபேசி எண்
7824855999 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம். சென்னை, நாகர்கோவில் மற்றும் மும்பை நகரில் உள்ளவர்கள் பதிவு செய்ய விரும்பினால் கீழ்க்கண்ட விலாசங்களில் உள்ள எங்களது அலுவலகங்களோடு தொடர்பு கொள்ளலாம். தேவனின் அன்பு ஊழியங்கள், எண் 14, ராமலிங்க நகர், OMR ரோட், SRP டூல்ஸ் அருகில், கொட்டிவாக்கம், சென்னை 41. இமெயில் info@marvelmatrimony.com. ஆண்டவர் தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஜெனசிஸ் கிரியேஷன்ஸ் மீடியா அகாடமி நடத்தும் சம்மர் பிரேக் ஸ்கில் மேக். பள்ளி பயிலும் மாணவ மாணவியருக்கு ஒரு அரிய வாய்ப்பு. இந்த வருடம் ஏப்ரல் மற்றும் மே கோடை விடுமுறை முன்னிட்டு எங்களது ஜெனசிஸ் கிரியேஷன்ஸ் மீடியா அகாடமியின் மூலம் குறைந்த கட்டணத்தில் 7 தினங்களில் போட்டோகிராஃபி, வீடியோகிராஃபி, போட்டோஷாப், வீடியோ எடிட்டிங் ஆகிய தொழிற்கல்விகளை மிக சிறந்த முறையில் பயிற்றுவிக்க நாங்கள் திட்டமிட்டு உள்ளோம். மேலும் விவரங்களுக்கு எங்களது ஜெனசிஸ் கிரியேஷன்ஸ் மீடியா அகாடமியின் தகவல் தொடர்பு மையத்தை இன்றே தொடர்பு கொள்ளுங்கள்.